ஹலோ அண்ட் வெல்கம் பேக். பார்ட் டூ இது ஆஃப் ஐபிஎல். நேற்று போன ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து நம்ம ஒரு 5 டீம் பண்ணோம். இன்னைக்கு வந்து அடுத்த 5 டீம் பார்ப்போம் இந்த இந்த வீடியோல. அடுத்தது வந்து மிச்சம் இருக்கு கடைசி 2 டீம் Mm. எல்எஸ்ஜி அண்ட் டிசி. லெட்ஸ் ஸ்டார்ட் Yep. வித் எல்எஸ்ஜி. இவங்க வந்து போன வாட்டி மிட் டேபிள் மீடியாக்ரிட்டி அப்படின்னு சொல்லலாமா, இங்கேயும் அங்கேயும் இல்லாம வந்து லைக் ஆமா. ஒரு ஜஸ்ட் டேக் ஆஃப் அபவுட் பண்ணுவாங்கன்னு நம்ம ரிஷப் வந்து பந்த். எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஆனா அது எங்கேயுமே கடைசியில போய் சேரல. அந்த அந்த பிளேன் எங்கேயுமே கடைசி வரைக்கும் லேண்ட் ஆகல அது. ஆனா அதுக்கான ஒரு மூல்ய காரணம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாப் ஹெவின்னு கேள்விப்பட்டிருக்கோம். டாப் எக்ஸ்ப்ளோசிவா தான் இருந்தாங்க. லைக் யூ ஹேட் மார்க்ரம், மிட்ச் மார்ஷ் அண்ட் நிக்கலஸ் பூரன். ரைட், நிக்கலஸ் பூரன் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து லீக்ல வந்து எல்லாரையும் திருப்பியும் எல்லாரையும் ரிலீஸ் பண்றோம்டா, திருப்பி வாங்கடா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல எஸ்பெஷலி ஹையஸ்ட் போகிறது வந்து நிக்கலஸ் பூரான் தான். லைக் விக்கெட் கீப்பர் ஆக்சுவலி அவர் விக்கெட் கீப்பிங்கே பண்ண விடல அவ்வளோவா, பட் யூனோ விக்கெட் ஈ கேன் லெஃப்ட் ஹேண்டர் 6 ஹிட்டிங் மிஷின் இல்லைங்களா அவர். பட் வாட் வாஸ் டிசப்பாயிண்டிங்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை ப்ரெஷர் அதிகமாக யார் மேலே இருக்கணும், அது ரிஷப் பந்த். ஐ டோன்ட் திங்க் அவர் வந்து அந்த didn't deliver. கடைசியில் ஒரு இன்னிங்ஸ் ஒன்று அடிச்சாரு. ஆனால் த்ரூ அவுட் த சீசன் ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி மிட்லிங் சீசன் ஃபார் ரிஷப் பந்த். அண்ட் அகைன் அவரும் வந்து அந்த பிரைஸ் டாக் வாஸ் திஸ் திங். பட் ஆனா இந்த வாட்டி வந்து ஆஃப் சீசன் நீங்க பாத்தீங்கன்னா ஹி ஆக்சுவலி லைக் காட் டுகெதர் வித் யுவராஜ் சிங் அண்ட் ஹி ஸ்பெசிஃபிகலி ஸ்பெண்ட் டைம் வித் யுவராஜ் சிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் ஐபிஎல், ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸிங் ஆன் போத் த பேட்டிங் சைட் ஆஃப் இட் இல்ல மட்டும் இல்லாம வந்து மென்டல் சைட் ஆஃப் இட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஸோ ஐ திங்க் டு டு அன் எக்ஸ்டென்ட் ரிஷப் பந்த் ஆல்சோ ரியலைசஸ் இது வந்து வெறும் ஒரு ஐபிஎல் பத்தி மட்டும் இல்ல. ஐ மீன் இட்ஸ் பீன் a general philosophy in terms of like டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரிஷப் பந்த் இருக்க இது வந்து ஒயிட் பால்ல வந்து இஸ் நாட் பீன் தேர் போத், அதாவது T20 இருக்கட்டும் லைக் ஓடிஐலயும் இருக்கட்டும். அகைன் அவரும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் மத்தவங்க சொன்ன மாதிரி தான் வந்து லைக் there is a lot of competition for places for the 2027 World Cup. Like அவரும் வந்து நினைப்பாரு லைக் as a wicket keeper he will want to like obviously it's with KL Rahul, but as a specialist wicket keeper அவர் பேட்டிங்ல டெலிவர் பண்ணார்னா ஒயிட் பால்ல வந்துட்டு then there is an opportunity for him to get into the team. So அந்த இது வந்து லைக் all of them like although the World Cup வந்து 2027 அக்டோபர் நவம்பர் இதுக்கப்புறம் இன்னொரு ஐபிஎல் இருந்தாலுமே வந்துட்டு people will start to now look at and say like we have to build that bank of games like Indian players வந்துட்டு who are all there. So அதனால வந்து I'm hoping Rishabh Pant this time around will probably like அந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம பாக்குற மாதிரி ஒரு ரிஷப் பந்த் is there an option to see அப்படின்ற இன்னொன்று மாதிரி ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணோம் லாஸ்ட் ஜிடி பேசும்போது. ஐ திங்க் ஒரு எக்ஸைட்டிங் பாலர் அசோக் சர்மா 150+ போடுற பாலர் ரஞ்சியில் 100 ஓவருக்கு மேலே போட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஐ திங்க் தேர் ஹோப்ஸ் வில் பி ஆன் மயங்க் யாதவ், அனதர் 150+ பாலர். ஸோ எல்எஸ்ஜி வந்து ரவி பிஷ்ணோயை ரிலீஸ் பண்ணதுனால ஐ திங்க் திக்வேஷ் ராட்டியோட பெர்ஃபார்மன்சஸ்னால ஐ திங்க் தே ஹேட் த கான்ஃபிடன்ஸ் டு ரிலீஸ் ரவி பிஷ்ணோய், விச் ஐ எம் நாட் ஷோர் வாஸ் அ கிரேட் மூவ். ஏன்னா இஸ் பீன் ப்ரிட்டி லீத்தல் இல்லைங்களா ரவி பிஷ்ணோய். பட் தே ஆல்சோ ப்ராட் இன் ஹசரங்கா. எஸ்ஆர்ஹெச்லேருந்து முகமது ஷாமியை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரேக் நோக்கியாவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாலிங் வந்து கொஞ்சம் செட் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாமா இவங்களது எப்படி நீங்க பார்க்கலாம். அந்த லைக் மேபி ஸ்டார்ட் ஃப்ரம் அந்த நீங்க சொன்ன அந்த மயங்க் யாதவே வந்துட்டு லைக் ஆப்வியஸ்லி he was ruled out of 2025 ஐபிஎல் வரும்போது வந்து லைக் இந்த பிக் தம் இன் எல்எஸ்ஜி 2024ல வந்துட்டு வாஸ் லைக் ஒரு அதான் பயங்கர பிரேக் த்ரூ ஸ்டார், இந்தியாவுக்கு விளையாடுவாரு லைக் ரியல் பேஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் ஹி கேம் அவுட். நம்ம அந்த நேற்றுக்கு எஸ்ஆர்ஹெச்ல வந்துட்டு அந்த காஷ்மீர் பாலர் பேசின மாதிரி தான் வந்து லைக் they were all talked about and given the fact இந்தியாவுக்கு வந்து இப்போ ரியலி there is a dearth of fast bowlers like genuine good quality pace bowlers டெஸ்ட் டீம்ல அது எல்லாமே இருக்கு வந்து அதர் தன் பும்ரா அண்ட் சிராஜ் அண்ட் ஆப்வியஸ்லி ஷாமி வந்து இஸ் கைண்ட் ஆஃப் ஆன் த டவுன் சைட். ஸோ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மேபி ஐ மீன் ஷாமிக்கும் வந்து there will be like that thing of wanting to prove to again get into the India team and everything else. அவரோட டைம் முடிஞ்சிட்ட மாதிரி தோன்றுது. ஸோ they'll be there. So yeah, couple of from a bowling perspective இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம obviously will look at them. Yeah, batting I guess நீங்க சொன்ன மாதிரி வந்து சில பேர் மிட்ச் மார்ஷ், ஐடன் மார்க்ரம் அண்ட் நிக்கலஸ் பூரன் ஐ திங்க் அவங்க தான் ஸ்டாண்ட் அவுட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், டாப்
கன் ஸ்டார்ஸ் லைக் ஐ திங்க் 700 1000 ரன் இவங்க 3 பேருமே சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போன தரம். பட் அகைன் தேர் ஆமா. இஸ் அ கிளிஃப். அது அங்கேருந்தாங்க அப்படியே ஒரு ஸ்லிப்பரி ஸ்லோப்பா வருது இல்லைங்களா? அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் 4 and 5 யாரு இப்போ? அதுதான் ஷோர் ஷாட், ரிஷப் பந்த் and 4 and 5ல தான் வந்து நீங்க Aiden Markram will இல்ல. probably ஐடன் play இல்ல. மார்க்ரம் வந்து And then ஓப்பனிங். ஸோ மிச் மார்ஷ், ஐடன் மார்க்ரம் பூரா. ஆயுஷ் Ayush பதோனியா? Badoni, sorry. Ayush Badoni, ஆயுஷ் பதோனி yeah. Ayush Badoni. Rishabh Pant will come, Rishabh Pant will probably நம்பர் play 4. left. Don't know whether he'll play 6 or this thing on the 4 or 5ல வந்து Ayush Badoni and Rishabh Pant ஆமா. potentially ஸ்வாப் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டிபெண்டிங் ஆன் அவங்க அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன். ஆனா இன்னொன்னு அப்துல் சமாத் ப்ராபப்ளி அகைன் இட்ஸ் வெரி அந்த இடத்துல கொஞ்சம் மிடிலிங்கா இருக்கு. அப்துல் சமாத் எஸ்ஆர்ஹெச்க்கு ஓரளவு இருந்தாரு, பட் என்னைக்குமே அவ்வளோ ஷைன் ஆல அவரு. அண்ட் தென் தே ஹேவ் டு கோ டு ஷாபாஸ் அஹமத் அண்ட் ஹசரங்கா அண்ட் தென் ஆவேஷ் கான். நம்ம அவர் பத்தியும் நம்ம பேசல. ஹஸ்ரங்கா வந்து என்னங்க injured இல்ல. I think ஹஸ்ரங்கா injured பார்க்கணும். ஆமா, நினைக்கிறேன். ஒரு ஸ்டார் இருக்கு, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. So அவர் வந்து I think he's pulled out of this thing. I think so. I don't know whether அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் So they பார்த்துட்டு might இருக்காங்க then bring in அப்படின்னு சொல்லிட்டு. probably Moshin Khan அந்த இடத்துல, and Andrek Nokia will be their fourth overseas player அது இருக்கும்போது. ஸோ பாலிங்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த பேங்கிங் 4 பாலர் முதல்ல சாலிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோயிங் டு பி முகமது ஷாமி, ஆவேஷ் கான், திக்வேஷ் ராட்டி அண்ட் மயங்க் யாதவ். நான் ஆண்ட்ரிக் நோக்கியா நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்தால், விச் சீம்ஸ் வெரி ஸ்ட்ராங் அந்த இடத்துல. யா, பட் அகெயின் அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் இஸ் வேர் தேர் கோயிங் டு பி வல்னரபிள். ஓகே, ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் அ குட் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த டாப் 3ல வேற யாராச்சும் மார்க்ரம் இல்லாட்டி மிச் மார்ஷ் சொல்லவே முடியாது. அவர் ஒரு என்னது கிரச் எடுத்துருந்தா ஒரு கையில பேட் இன்னொரு கையில கிரச் எடுத்து தான் இறங்குவார் அவர். ஓகே, கடைசி டீம் பார்க்கலாமா? கடைசி டீம், யா, ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம டிசி. அகெயின் தி கிரேட்டஸ்ட் கொலாப்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி அப்படின்னு அங்கிருந்து தான் வந்து இவங்கள ஆரம்பிக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க இது சொல்றீங்க இல்லீங்களா, லைக் ஓப்பனிங்ல முதல் 4 மேட்ச் ஜெயிச்சு, ஸோ 4 மேட்ச் ஜெயிச்சாங்க, 4-0 ரெக்கார்ட். அங்கேருந்து குவாலிஃபை ஆகாத முதல் டீம் 18 வருஷத்துல வந்து டிசி தான். இன்ஃபேக்ட் 6 மேட்ச் நீங்க எடுத்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சாங்க. ஆமா. சோ அந்த இதுல இருந்து வந்துட்டு லைக் நம்ம மத்த டீம்ல எல்லாம் வந்துட்டு லைக் இந்த பிளேயர்ஸ்க்கு அப்புறமா கிளிஃப் இவங்க மொத்த டீமே வந்து அப்படியே தே டிராப்ட் ஆஃப் தி கிளிஃப் அப்படின்னு சொல்லலாம். யா, இவங்க அதே மாதிரி ஐ திங்க் கேஎல் ராகுல் வாஸ் பிரைமரி லைக் கேஎல் ராகுல் இல்லைன்னா வந்து நீங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து. ஆனா அவரால தோத்தாங்க கூட இல்லீங்களா. அவர் ஐ திங்க் ஒரு மேட்ச் 112 ரன் அடிச்சு கூட ஜிடியோட ஒரு மேட்ச் தோத்தாங்க, which is ridiculous. அண்ட் இது இந்த சீசன் இல்ல, 2-3 சீசன் முன்னாடி நினைக்கிறேன். அது எல்எஸ்ஜி கேஎல் ராகுல் விளையாடும் போது ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்ல வந்து 2 ஓவர் கடைசி 2 ஓவர் வரைக்கும் கொண்டு போனாரு. 18 ரன்னோ 17 ரன் வேணும். ஆனா அதுவும் கடைசியில் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. அதனால லைக் கேஎல் அதான், நீங்க ஸ்ட்ரைக் ரேட் இல்லைன்னா நீங்க ரன்ஸ் அடிச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரியானதான் ஒரு கேள்விக்குறி உங்களுது. பட் ஐ திங்க் இவங்களோட மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஐ திங்க் செகண்ட் லாஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். இவங்க 2 மேட்சும் ஜெயிக்கணுங்கிற கட்டாயம் வந்துச்சு. எம்ஐ ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க, இவங்க ஜெயிச்சாங்கன்னா தே வில் ஸ்டே அலைவ். தர்மடி வாங்கினாங்க அப்போ எம்ஐ கிட்ட. இவங்க 180 தான் அடிக்கணும், ஆனால் அதையே வந்து அடிக்க முடியாமல் ஐ திங்க் தே ஜஸ்ட் கொலாப்ஸ்ட். அக்ஷர் பட்டேல் வேறு இன்ஜூர்ட் ஆகிட்டார் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தேர் சீசன் ஜஸ்ட் அதான் ஒரு அப்படியே மலையிலேருந்து சறுக்கிலாம் விழலை, மலையிலேருந்து அப்படியே கீழே விழுந்துடுச்சு இவங்களுக்கு. ஸோ மிட் ஸ்டார்க்கோட அவைலபிலிட்டி ஐ திங்க் இல்லாதது இஸ் ப்ராப்ளி இந்த தரம் அது ஒரு எஃபெக்ட் ஆகுங்கிறீங்களா? இல்லாட்டி ஆகிப் நாபிலாம் வந்து எடுத்திருக்காங்க, காஷ்மீர் பாலர் இல்லைங்களா அவர், அது ஒரு எக்ஸைட்டிங்கான. ஆமா, யா, அது ஒன்னு இருக்கு உங்களுக்கு. அண்ட் பொட்டன்ஷியலி லைக் ஆப்வியஸ்லி ஐ திங்க் மிச்சல் ஸ்டார்க் பதிலா they'll probably go யாரு கைல் ஜேமிசன் ஓவர்சீஸ் உங்களுக்கு. ஸோ ஐ திங்க் யா, அவர் எடுத்திருக்காருல. ஸோ they'll probably go with கைல் ஜேமிசன் as an option. Yeah, please go ahead.
இல்ல அதான் சொன்னேன். And then obviously அக்ஷர் பட்டேல் சொல்ல வந்தேன். Like again, like he is coming off the back of a World Cup winning. So அது அண்ட் ஸோ அவர் வந்து கேப்டனா போன வாட்டியும் நல்லா பண்ணாரு. அவர் லைக் கேப்டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம இப்ப சொன்ன அந்த இதுவே தான் வந்து லைக் 5 out of the first 6 wins அப்படின்னு சொல்லிட்டு. ம். Yeah, I mean, from the rest of the Tristan Stubbs, David Miller, இவங்களாமும் அதே மாதிரி தான். லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சும்மா ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா வந்துட்டு தே சீம் டு ஹாவ் ஆல்சோ லைக் அ வெரி குட் ம். ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் அப்படின்ற மாதிரி தோன்றது. பட் லைக் ஃபெயிலிங் டு ரிசீவ் இந்த ஒரு நம்ம ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது எப்படின்னா வந்து நீங்க கேஎல் ராகுல் பத்தி சொன்னீங்களா, 18th ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு கடைசியில தோத்துறாங்க. ஒரு தெர் இஸ் a தியரி இல்ல லைக் T20ல வந்துட்டு இட்ஸ் ஒரு ஒன் பேட்ஸ்மேன் ஆர் ஒன் பவுலர் கேம். தே கேன் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இருந்தா அவங்க சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி த மேட்ச் கேன் பி டர்ன்ட் இன் த டீம்ஸ் ஃபேவர் அப்படின்ற மாதிரி. பட் இந்த கேஎல் ராகுல் நீங்க எபிசோட் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து அவர் இவங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து பாட்டுக்கு அடிச்சு தான் இருந்தாரு, நல்லா தான் பண்ணாரு. பட் eventually it feels like it's not a one batsman game, it's the entire team வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது வந்து இட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்டிங் Dynamic. டைகாட்டமி இவங்க இதுல வந்து Right. So before we சொல்றது. go in, I think அவங்க கொண்டு வந்த சில இன்ட்ரெஸ்டிங் ட்ரேட்ஸ் அண்ட் இது ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா, I think what's going to work in their favor. ஒன்னு வந்து நிதிஷ் ராணா அண்ட் டேவிட் மில்லர் in the middle order. அண்ட் இன்னொன்னு வந்து ஐ திங்க் அகிப் நாபி, ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி அ ஸ்டார்டர்னு தோணுது. ஸோ பார்க்கலாம் இது இவங்களுக்கு என்ன எப்படி பார்க்கலாம், ஒன்று ஒன்றா போகலாமா? லைக் கேஎல் ராகுல் அட் த டாப் அகெயின், தட்ஸ் த பிக் கொஸ்டின். லைக் எந்த இது 2018 பஞ்சாப் கேஎல் ராகுலை தவிர வேற எந்த கேஎல் ராகுல் வந்தாலும் செத்தாங்க இவங்க. ஐ திங்க் பிளே ஆஃப் இல்லை, இவங்க டாப் 9 and 10 தான் இவங்க சண்டை போட்டாங்க. கேஎல் ராகுல் ஹாஸ் டு பி லைக் அதான் ஸோ நம்ம அந்த சொன்ன வந்து டெம்ப்ளேட் எவ்ரி டீம் நோ ஹாஸ் டு லைக் அப்ளை. அந்த 220 டெம்ப்ளேட் அப்ளை பண்ணணும்னா கேஎல் ராகுல் ஹாஸ் டு லைக் கோ ஹெல்ப் ஃபார் லெதர் அப்படின்ற மாதிரி தான் வந்து விளையாடியானோம். பொட்டன்ஷியலி பத்துன் நிசங்கா ஸ்ரீலங்காலேருந்து வந்து அவர் வந்து ஒரு பாசிபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓப்பனிங் வாய்ஸ். அண்ட் தென் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் அட் 3 and 4 தெரிஞ்ச டிஸ்டன்ஸ் followed by 3ல வர மாட்டாரு. நீங்க ஐ சொன்ன திங்க் மாதிரி. அவரை வந்து தே வில் பிரிங் ஹிம் லைக் அரௌண்ட் நம்பர் 6 or 7ல தான் கொண்டு வருவாங்க. நான் எதிர்பார்க்கறது ஆக்சுவலி நிதிஷ் ராணா அட் நம்பர் 3 and David Miller at number 4 and 5 and 6 could be like உங்களோட Tristan Stubbs and அக்ஷர் பட்டேலோட காம்பினேஷன்ல அங்க ஐ திங்க் அது ஒரு உருவாகும்னு நினைக்கிறேன். சமீர் ரிஸ்வி, ரிமெம்பர் நம்ம சிஎஸ்கே நடுவில் எடுத்தாங்க நிறைய காசு போட்டு. ஐ திங்க் அவரும் ஒரு இருக்காரு. பட் நான் இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா வந்து நம்ம போட்ட லிஸ்ட்ல ஆக்சுவலி இல்லை, ஆனால் இப்போ மனசை மாற்றிட்டேன். அசுதோஷ் சர்மா இஸ் சம்ஒன் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி. அவரும் ஒரு 6 சிட்டிங் மிஷினில் அவர். ஸோ ஒரு மேட்ச் ஜெயிக்க வேற வச்சார் லிட்ரலி, லைக் செகண்ட் லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு ஒரு இம்பாசிபிள் மேட்ச் ஒன்று ஜெயிக்க வச்சார் அவர். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, வித் ஸோ மெனி ஐபிஎல் மேட்சஸ். பாலிங்லன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அகைன் ஐ டோன்ட் நோ விச் நோ மிட் ஸ்டார்க். நீங்கள் சொன்ன மாதிரி மேபி கைல் ஜேமிசன் வெரி என்ன சொல்கிறது டவுன் கிரேடு தான் அது மிட் ஸ்டார்க் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா. விப்ராஜ் நிகம், ஐ திங்க் ஹீஸ் பீன் ஒன் கன்சிஸ்டன்ட் பாலர். குல்தீப் யாதவ் T20ல அவ்வளோ விளையாடலை, பட் ஐ திங்க் when it comes to DC கலர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டி நட்ராஜ் அவர் ஸ்டார்ட் பண்ணுவோம். குல்தீப் யாதவ் will still come back. விளையாடலைன்னா கூட வந்து லைக் அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் அப்படின்ற அந்த இதுல வந்துட்டு லைக் ஆர் மேபி அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல வேர்ல்ட் கப்ல. லைக் அதான் சொல்றேன், there is a lot of அந்த ஸ்டோரிஸ் வந்து லைக் இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸ் ஆர் தேர் வேர் people will want to prove themselves. I mean entirely like saying like அவங்க கீழே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். if they have that mindset, நான் வந்து everybody white ball tournament ஃபோக்கஸ் பண்ணிருந்தாங்கன்னா 2027 they will want to prove and like come out and ப்ளே பண்றது. அண்ட் லாஸ்டா ஒன்னு சொல்லணும், நீங்க இந்த இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸ் ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ வி ஹேவ் 75 லட்சத்துக்கு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, பிருத்வி ஷா. ஸோ அவரும் ஐ திங்க் நிறைய ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஆன் தட் அது தெரியல, அவர் வந்து ப்ரூவ் அவருக்கே தான் ப்ரூவ் பண்ணிக்கணும் அவரு. ஐ டோன்ட் திங்க், ஐ மீன் ஐ திங்க் பிருத்வி ஷா இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு இந்தியா இஸ் லைக் வெரி வெரி ஃபார். அண்ட் இன்னும் நம்ம மறந்து போயிட்டோம். ஐ திங்க் நம்ம வந்து கைல் ஜெமிசன் சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்பதான், ஆனால் ஸ்குவாடை பார்த்தேன். தே ஹாவ் லுங்கை அண்ட் கீடி. ஸோ ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி a sure shot starter. ஸோ ஐ திங்க் யாரெல்லாம் பாட்காஸ்ட்ல கேட்டுருவாங்க, என்னடா இவனை விட்டு நீங்க எல்லாம் என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. ஐ திங்க் ஐ ஜஸ்ட் லுக்ட் அட் இட். அது
ரொம்ப Yeah. ஆல்மோஸ்ட் வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி போட்ட லிஸ்ட் இது. ட்ரேடுக்கு அப்புறம் போட்ட லிஸ்ட். அது வேர்ல்ட் T20 வச்சு நம்ம அப்டேட் சிலதெல்லாம் நம்ம பண்ணணும். அதான் தெரிய வந்துச்சு. ஓகே. பட் ஐ திங்க் இதோட முடிஞ்சிடுச்சுங்களா? ஆம். ஆமா. இதுதான் லாஸ்ட். சோ சாட்டர்டே வீக்கெண்ட் வந்து ஆரம்பம் ஐபிஎல் திருவிழா. இதுவரைக்கும் நம்ம சொல்றது தான் யூசுவலி வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா யூடியூப்ல வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன மாதிரி வந்து யூடியூப் டார்கெட் ஆஃப் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பை தி எண்ட் ஆஃப் ஐபிஎல். ஸோ வந்து சேருங்க மேட்ச் பாத்தீங்களா பாஸ் ஃபேமிலியில. இஃப் யூ லிஸ்னிங் ஆன் பாட்காஸ்ட் நாங்க வந்து எல்லா மேஜர் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கோம். அங்கேயும் வந்து லைக் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வி கெட் டு லைக் டூ more and more. And then as usual on the IPL, I will try and cover most games ஐ எப்படி திங்க் ஆல் முடியுமோ. So வீக்கெண்ட்ஸ். ஐ திங்க் until மோர் the ஆர் next லெஸ் time லைக் நம்ம IPL. அந்த இட்ஸ் அ வீக்லி பாட்காஸ்ட் ஷோ. ஸோ நம்ம வந்து எல்லா வாரமும் Yeah. அப்பப்ப மிட் வீக்ல வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுப்போம். நம்ம ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா. So yeah, until next time பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பாத்தீங்களா பாஸ்.